வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 யூஸ்ஃபுல்லான ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னடா இவனுங்க மொட்டை வெயிலில் மூக்க பிடிக்க பிரியாணி சாப்பிட்றவனுங்க இன்னைக்கு என்னடா மண்டபத்துக்கு வெளியே மங்களகரமாக நிற்கிறானுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு கேட்ரிங் கவரேஜுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வேலம்மாள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் டிடி ஆலவந்தார் நாயுடு மஹால் ஏசிக்கு தான் வந்திருக்கோம். DAN பார்ட்டி ஹால் ஏசி. இங்கே நம்ம இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இங்கே கேட்ரிங் சர்வீஸ் பண்ண போகிறாரு. அதை ஃபுல் ரிவ்யூ நம்ம கம்ப்ளீட்டாக எடுக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்குலாம் போனா மாப்பிள்ளையை பார்த்தோமா, ஓய்வு வச்சோமா, பந்திக்கு போனோமா, சாப்பிட்டோமான்னு இருக்கும். ஆனால் சாப்பிடும் போது அங்கே இருக்க டேஸ்ட்டுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம். அவங்க பண்ணுற ப்ரிப்பேரிங்கை நம்ம போய் இன்னைக்கு லைவாக ஷூட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். சார், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாலமுருகன். நம்ம கேட்ரிங் ஃபீல்டு ஒரு 10 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். கேட்ரிங் நேம் பார்த்தீங்கன்னா SS கேட்ரிங் சர்வீஸும் ஹோட்டல் இருக்குது. அது தவிர்த்து SS கேட்ரிங் சர்வீஸும் ஒன்று இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1500 பேருக்கு நம்ம இங்கே கேட்ரிங் பண்ணுறோம். அதில் பிரிஞ்சு பார்த்தீங்கன்னா 45 கிலோ போட்டுருவோம். வெஜ் பிரியாணி 45 kg போட்டுருவோம். நல்லா கேஷ்யூ போட்டு ரைத்தா, நேஷ்னல் பொரியல், பொட்டேட்டோ பொரியல், மலபார் அவியல், பன்னீர் பட்டர் மசாலா, சாம்பார், ரசம், வத்த குழம்பு, இது போகிறது கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் 1600 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கெப்பாசிட்டி நம்ம பண்ணியிருக்கோம். இது போக பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸ் இருக்குது, ரசமலாய் போட்டுருக்கோம். அதுக்கப்புறமா ட்ரை குலோப் ஜாமு, மஷ்ரூம் சூப்பு, ஆனியன் ரைத்தா, நேஷனல் பொரியல், பொட்டேட்டோ சன்னா மசாலா, மலபார் அவியல், மேங்கோ பிக்கல், கேஷ்யூ பவுடர், அதாவது முந்திரி பகடா, கோபி 65, பொட்டேட்டோ சிப்ஸ், வெஜ் பிரிஞ்சி. சார், பிரிஞ்சி பிரியாணி டைப்ல பண்ணியிருக்கோம். ஏன்னா கஸ்டமர் அந்த மாதிரி கேட்டுக்கிறாங்க. கேஷ்யூ போட்டு முந்திரி போட்டு நம்ம பிரியாணி மாதிரி ரெடி பண்ணிருக்கோம். என்கேஜ்மெண்ட்டு சேம் தான். இந்த ஃபங்க்ஷனால நம்ம பார்ட்டி ஆர்டர் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெனுல மெனு எல்லாம் நான் சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வெரைட்டிஸான மெனு நம்ம பண்ணிருக்கிறோம். அது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது போக இன்னைக்கு மெனு ஒரு 1500 பேருக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேறு இருக்குது ஒரு 300 பேருக்கு. வணக்கம் சார், இது வெஜ் பிரியாணி. ஓகேவா? நாங்கள் எந்த ஒரு கலரு எதுவும் ஆட் பண்ணாமல் ரியலாக யூஸ் பண்ணுறோம். நாங்கள் இப்போ இது 6 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கு. சில்லி பவுடர் 400 கிராம், கல் உப்பு தேவையான அளவு போட்டுப்போம். மற்றபடி கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் கேரட்டு, பீன்ஸு, சில்லி, க்ரீன் சில்லி,
டொமேட்டோ வந்து நாங்கள் பேஸ்ட் பண்ணி தான் போடுவோம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நாங்கள் வந்து எங்கள் கேட்டரிங் நேம் வந்து எஸ்எஸ் கேட்டரிங். ஓகேங்களா? நீங்கள் எத்தனை கிலோ பிரியாணி ஆர்டர் கொடுத்தாலும் நாங்கள் தரமாக செஞ்சு தருவோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேரிங் செஷன்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈட்டிங் செஷன். நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இது எந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குது அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். எந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம கவனிக்கணும். வாங்க முதல்ல பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ரைஸு கூட வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் வத்த குழம்பு இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் சப்பாத்தி கூட வந்து பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் கூட்டு பொரியல் இதெல்லாம் வைக்கிறாங்க. இது நேஷனல் கூட்டுன்னு சொல்லுவாங்க. இது நேஷனல். இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோபி 65 யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு குலோப் ஜாம் கூட பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸு, வெஜிடபிள் பிரியாணி யூஸ் பண்ணுறாங்க. வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் ரசமலாய் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை முதல்ல நம்ம ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்வீட் எடு கொண்டாடு, அப்புறம் அப்பளம், சப்பாத்தி இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கூட வந்து ஊறுகாவும் கொடுப்பாங்க, ரைத்தா வந்துருக்கு. நம்ம இப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். வெஜிடபிள் பிரியாணி சொல்லவே தேவையில்லை, ரொம்ப அருமையா கரெக்டான ஸ்பைசி. நல்ல ஒரு யூனிட் ரைஸ் யூஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஸ்பெஷலாக வாழ வைக்கும் போது நல்ல ஃபீல் கொடுக்குது இந்த பிரியாணி. பொதுவாக ரொட்டி கூட பன்னீர் பட்டர் மசாலா நல்லா இருக்கும். அது எந்த ரொட்டியாக இருக்கும். அதுலேயே சப்பாத்தி கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் எல்லாம். இப்போ அதை தான் நான் டேஸ்ட் பண்ணுவேன். ப்ரோ கொஞ்சம் சாம்பார் ஊத்துறீங்களா? ப்ரோ 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 இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் தான் நம்ம முருங்காய் சாம்பார். அருமையா இருக்குங்க முருங்காய் சாம்பார். முருங்காய் போட்டாலே சாம்பார் அப்படியே மணக்குங்க. அந்த மணக்கிறது இதுல தெரியுது. இந்த சாம்பார் கூட சாம்பார் சாதம் கூட கோபி 65 ஸ்பெஷலான ஃப்ரை. கோபி 65 ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் எல்லாருக்குமே. நல்ல கிறிஸ்பியா லிமிட்டான ஆயில் யூஸ் பண்ணி அழகா சூப்பரா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. அப்படியே இந்த மலபார் அவியல் இதை ஒரு குடி குடிப்போம். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அருமையா இருக்கும்.
இந்த மலபார் அவியல்ல பாத்தீங்கன்னா புடலங்காய், அதுக்கப்புறம் பீன்ஸு, தயிர், அப்புறம் கோகனட் எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. இது பொதுவாக கேரளா சைடில் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு, தோசைக்கு இதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு ரைஸ்க்கு ஒரு சைட் டிஷ்ஷாக வைக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். பிரியாணி கிட்ட போ ரைத்தா வித் வெஜிடபிள் பிரியாணி எப்படி இருக்கு பார்ப்போம். அல்டிமேட்டான டேஸ்ட் நிஜமா. அவ்வளோதான், எல்லாம் ஒரு புடி பிடிச்சாச்சு. ஃபைனலா ரசமலாய ஒரு டேஸ்ட் பார்த்துக்கோம். செம்ம ஃப்ளேவர், மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் மொத்தம் கம்ப்ளீட்டா ரிவ்யூ எடுத்து முடிச்சிட்டோம். சாப்பிட்டோம், பார்த்தாச்சு. செம்ம டேஸ்டா இருக்கு. இதே டேஸ்ட்டை உங்க வீட்டு ஃபங்க்ஷன்லயும் கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா இவரோட கான்டாக்ட் நம்பரை நம்ம கீழே போட்டிருப்போம், அதை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவாக நோட்டிஃபிகேஷனை போட்டிருப்போம். இல்லை நீங்க பொன்னேரி பீப்புளா இருந்தீங்கன்னா டேரக்டாவே அவரை SS ரெஸ்டாரண்ட் ஒரு ஹோட்டல் வந்து அவர் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கேயும் போயிட்டு நீங்க டேரக்டா அவரை விசிட் பண்ணலாம். மாதாவரம் SS ரெஸ்டாரண்ட் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை பேக்கரி, ஸ்ரீ சென்னை பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கடை ஒன்று இருக்கும் மாதாவரத்தில். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா SS ரெஸ்டாரண்ட் இருக்கும். இவங்களோட கேட்டரிங் சர்வீஸ் பேர் நான் திருப்பி சொல்லிக்கிறேன், SS கேட்டரிங் சர்வீஸ். இந்த வீடியோல நாங்க சாப்பிட்ட டிஷ்ல உங்களுக்கு எந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருந்தோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணிடுங்க.